சினிமா ஸ்குவாட் மெம்பர்ஸ்களுக்கு வணக்கம். நம்ம 2025 ஸ்டார்டிங்கில் நிறைய ஷோஸோட வரதா சொல்லியிருந்தோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஷோ இதுவும் பாட்காஸ்ட் தான். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட் எபிசோட நியூ இயர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஷோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எபிசோடு என்னென்னா தமிழ் சினிமா 2024. நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் கேட்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, உங்களோட 2024 வந்த ஃபேவரட் மூவி எதுங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டினாக போகிறோம். 2024 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்ததாக ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது லவ்வர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் லவ்வர் நல்லா இருந்தது. எனக்கு 2024 பிடிச்ச படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி. எனக்கு 2024 ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2, அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச மூவின்னு பார்த்தீங்கன்னா கோட் மூவி பிடிக்கும், அதனால் அது மூவி சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மூவி வந்து லப்பர் பந்தோ மெய்யழகனும். ரொம்ப மூவி வந்து அமரன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சரி, பிடிச்சிருந்துச்சி. ஓகே, ஏன் பிடிச்சிருந்துச்சி? எனக்கு ஏன் லவ்வர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவன் தப்பு பண்ணிட்டா எல்லாமே சொன்னாலுமே அவர் முடிக்கும் போது நான் கெத்து காட்டின மூமெண்ட்டை முடிக்கவே கிடையாது. பாரேன், இப்போ போய் மணிகண்டன் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், பாரேன் கடை ஆரம்பிச்சிட்டேன், வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், அப்படி பேசாமல் அவர் பண்ணது எல்லாமே தப்புன்னு உணர்ந்தப்போ அந்த பொண்ணை அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லப்பர் பந்துலையுமே என்னென்னா ஒரு அன்பு உள்ளார் இருக்கக்கூடாதுன்னு நினச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் ஒரு அன்பு உள்ளார் இருக்கக்கூடாதுங்கிற போது தான் படம் ஆரம்பிக்குது. ஆனால் படம் முடியும் போது என்னென்னா பல அன்பு உள்ளார் இருந்தாங்க. அது இதுக்கு நடுவில் இருந்து மிகப்பெரிய அரசியல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2024 உன்னோட ஃபேவரட்டான மூவி எது? என்னோட ஃபேவரட்டான மூவின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி கடைசியாக நடித்த படம் கோட் தான். அது என்னோடய ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு. இந்த 2024 நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். எப்படின்னா மோக்கோ போட் அந்த கேமராலாம் வச்சு எடுத்ததுனால அதனால் நல்லா இருந்துச்சு. மோக்கோ பாட். என்னோடய மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் லப்பர் பந்து ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. மெய்யழகன் ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஃபேவரட் மூவி வந்து அமரன் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது ரியலான ஒரு ஸ்டோரி. அதை அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஒரு உண்மையான லைஃப் ஸ்டோரி மாதிரி இது அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது அந்த மூவி. அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் ஆர்மி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதுதான் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியே அப்படி எடுத்து காமிச்சனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அமரன் மூவி இவ்வளோ பார்க்குறீங்களா, அது ஒரு மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு தெரியுமா? சொல்ல படத்தில் சிவகார்த்திகேயன் இருந்தார். இல்லை இப்போ வந்து இந்த கதையை வந்து அவங்க ஒய்ஃப் தானே சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்துருப்பாங்க கதையை. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க எக்ஸ்ட்ரா அந்த இது போட்டது ஃபுல்லாக படம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப தூக்கி காமிக்கும். ஆமாம், இது காமிக்காது, ஆர்மியில் பார்க்க மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இது என்னது, அதான் இவங்க எல்லாத்துக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணது, இவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை பற்றின படமாக போயிருக்கு. இல்லையே, இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு அந்த லவ் ஃபீல் மட்டும் தான் எனக்கு கிடைச்சது, தவிர எனக்கு ஆர்மியிலேருந்து அந்த கரெக்டு தான் எனக்கு கிடைக்கல. அந்த உங்கள் உடம்புக்கு ஆர்மி ஃபீல் கிடைக்காது ப்ரோ. நீங்கள் என்ன ஜாயின் இருக்கிறீங்க, கிடைக்காது. எனக்கு என்ன படம் முடிஞ்சிச்சுன்னா அந்த லப்பர் பந்தும் மெய்யழகனும். மெய்யழகன் அது ஃபுல்லாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஹோல்சமாக போயிட்டுருக்கோம். எந்த இடத்துலையும் கேப்பு, எந்த இடத்துலையும் லேக் இல்லாமல் அது பாட்டுக்கு போவோம். அதேமாதிரி லப்பர் பந்து வந்து கிரிக்கெட்டு நம்ம எப்பயுமே ஆடுற கிரவுண்டில் கிரிக்கெட்டு பசங்களோட 10 ரூபா சேர்த்து பந்து வாங்கி அந்த கிரிக்கெட்டை அது நம்ம கூட லவ்வும் அதில் இருக்கும், கிரிக்கெட்டும் அதில் இருக்கும். ஒரு கதையாக சூப்பராக போகும். ஸ்டார்டிங்லேருந்து கேஸ்ட்டு மூலியமாக தான் படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த கேஸ்ட் வெளியே தெரியாது அவ்வளோக்கு. கிளைமேக்ஸும் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் படமே. ஸோ அதனால் அது எனக்கு பிடிச்சிருக்குது. எனக்கு பிடிச்ச மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் மூவி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஎஃப்எக்ஸும் சரி, எடுத்த விதம், கடைசியில் தோனி தெரிகிறதும், அந்த சாங்கு மட்டும் பிடிக்குன்னு சொல்ல. அதனால் அப்படி கிடையாது. எப்படின்னா வச்சுக்க, விஎஃப்எக்ஸில் பார்த்தியா நம்ம மேலே வந்து எப்படின்னா ஸ்டேடியத்துக்கு மேலே எடுத்த மாதிரி ஒரு ஷார்ட் காட்டுறதும், பைக்கில் போயிட்டு அந்த மாதிரி நிறையா எப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் எடுக்கிறது, அதெல்லாம் விஎஃப்எக்ஸு. அதுக்கப்புறம் சின்ன இளைய தளபதியை கொண்டு வந்தாங்க, அது ரொம்ப கிரிட்டிக்கல் தான். இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனா அந்த அக்யூரேட்டாக வரல, இருந்தாலும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க பாரு, அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா தான் இருக்குது. எனக்கு கோட் மூவி பிடிச்சிருந்துச்சி, அதனால் அவ்வளோதான். யார் ஃபேன் நீ? நான் வந்து தலை ஃபேன். கடவுளே கடவுளே
ஸ்டோரியாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கதை பிடிச்சிருந்ததா? ஸ்டோரியாக வந்து சொல்ல முடியாது. ஸோ மைக் மாற்றிக்கணும். அது ஸ்டோரியே இல்லை அதில். ஸ்டோரியே வெங்கட் பிரபுக்கே தெரியலையாப்பா. ஃபுல்லாக கேமியோ தான் அதில். இல்லை அதான் சொல்கிறேன்ல, ஸ்டோரி என்னங்க, ஸ்டோரிலாம் வேணாங்க. ஒரு 16 கேமியோ இருக்குது. பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து மூவியில் கொண்டு வந்தது தான். அந்த எம்எஸ் தோனி வந்து மூவி தனியாக வந்ததோட எனக்கு அதில் வந்தது ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அது முதல்ல பிடிச்ச விஷயம் இல்லை, கடைசியாக பிடிச்ச ஒரே விஷயம். இல்லை இண்டஸ்ட்ரியில் இப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி இப்போ நிறைய மூவி கிரிட்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 2 படமாகவே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு கூஸ் பம்ப் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு கூஸ் பம்ப் கொடுத்துட்டா நல்லாயிருக்கு. 2 கூஸ் பம்ப்ஸை வச்சே படத்தை ஓட்டியிருக்காங்க. அதுதான் உண்மை. லவ்வர் அண்ட் மகாராஜா இது என்னோட ஃபேவரட் மூவி. லவ்வர் வந்து ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்குது. அது வந்து நீங்களே அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், அதோட கனெக்ட் ஆகும். அதான் இதுக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வித்துட்டு இருந்த, அப்போ அந்த பொண்ணு வந்து உன்னை விட்டுட்டு போனா, அதனால உன் லைஃப் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆனதுனால உனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன கஞ்சா வித்ததுனால நல்லா பேர் பண்ணுறேன். அது அந்த அளவுக்கு நீயும் டாக்ஸிக்காக இருந்த, அதை பார்க்கும்போது என்னையே ஒரு படமாக எடுத்திருக்கான். அப்படி இல்லை, பிடிச்சிருக்கு. எனக்கான ரிலேட்டடாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல் கேட்க சொல்ல ஒத்துக்கிட்டான். ஆமாம், நீ அப்படி தான் இருந்த. பார்த்தாலே அந்த பொண்ணு பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு. கடைசி அந்த பொண்ணு பிரிஞ்சு போனதில் அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் போல எனக்கு சந்தோஷம். உண்மையை ஒத்துக்கிட்டு போங்க. அதை விட்டு அப்போ லவ் ஃபெயிலியராப்பா நீங்கள்? லவ் ஃபெயிலியரா? இவெல்லாம் லைஃபே ஃபெயிலியரே, ஏன் பொண்ணுன்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் வர அப்பா கேரக்டர் ரிலேட் ஆனிச்சு. இந்த பையன் எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு ஒரு பையன் இவெல்லாம் ஒரு பையன். லவ் ஃபெயிலியர் எப்படி இருக்குது உங்கள் ஃபீல்? அது சொல்லுங்கள். லவ் ஃபெயிலியர் ஆகலை, லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க அது லவ் ஃபெயிலியர் மட்டும் தான் லைஃப்லாம் தூக்கிட்டு போயிடும் அந்த படத்தை. தூக்கிட்டு போயிருமா? அதுதான் ப்ரோ கம்பேக் 2025 கம்பேக் தான் வெயிட்டிங்கில் இருக்கு. ஓகே பேக் ரிஜிஸ்டாக முடிஞ்சது. அடுத்து மகாராஜா மூவி நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் விஜய் சேதுபதி வந்து பார்த்தா பாருங்க படம் உனக்கு பிடிச்சிருக்கு, எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்கிற. அதான் நாங்கள் சொல்கிறோம். படம் விட்டு கட்டி விடுங்க சார். விட்டா சார் எடிட்டர் சார், குப்பை தொட்டி சார். இல்லை குப்பை தொட்டி இவனுங்க அந்த குப்பை தொட்டி ரொம்ப கனெக்ட் ஆகுதுல்ல, அதான் நம்ம சேலம் ஜிஹெச்சில் இருந்த குப்பை தொட்டியில் தானே இவனை தூக்கிட்டு வந்தாங்க, அதனால இவனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த படம். இந்த 2 பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டில இருந்தா எடுத்தோம், வந்துட்டாங்க 2மே குப்பை தொட்டி தான். பரவாயில்ல இல்லை சரி மகாராஜா பதிலேருந்து நான் போயிடுறேன். இவர் லவ்வர் படத்தை பற்றி சொல்லியிருந்தால ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு லைஃபோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தா இவன் ஒரு மண்டகோளாறு உள்ள பையன்றது சரி. மண்டகோளாறு உள்ள லூசு பையன் சார் இவன். அது வந்து ரிலேட் ஆகுது. எனக்கு வந்துட்டு 2024 வந்து ஃபேவரட்டான மூவி வந்து ஸ்டார் படம். அந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு கேரக்டர், ஹீரோ கேரக்டர் கனவுக்காக எவ்வளோ தூரம் போகிறான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கட்டும், அது வர அப்பா கேரக்டராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. கொட்டுக்காளி கொட்டுக்காளி படம் 1.5 மணி நேரம், நம்மால் 2 மணி நேரம் டீ கோட் பண்ணுவாங்க. எனக்கு கொட்டுக்காளி பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கொட்டுக்காளி பிடிச்சிருந்துச்சா? சரி போய் சொல்கிறேன் சார், படம் வரமா பிடிக்கலண்ணா நேற்று போன வாரம் வீடியோவில் இருந்தா பிடிக்குதுங்களா? எனக்குமே பார்க்கும்போது நிறைய போர் அடிச்சது தான், ஆனால் அது டீகோட் பண்ணும்போது தான் பிடிச்சது. அது வரைக்குமே எனக்கு பிடிக்கல. நான் டீகோட் வீடியோ பார்க்கல. டீகோட் பண்ணி பாருங்க. அதான் டீகோட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கும் பிடிக்கும். இன்னும் உட்காந்து டீகோட் வீடியோலாம் பார்க்கல, உட்காந்து மறுபடியும் நாம சிந்திக்கிறது மட்டும்தான். அதான் எத்தனை வீடியோவில் அந்த ஆட்டோ திருப்பி பின்னாடி இருக்கிற லேடிஸ் அந்த காட்டினாங்க, நான் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான். அதான் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான புரிதலும் தெளிவும் இருக்கு, எங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அதனால எவனாவது டீகோட் பண்ணி சொன்னானா அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய் பார்ப்போம். அவர் சொன்னார் இது வந்து தேட்டருக்கான மூவியே கிடையாதுன்னாங்க. அப்புறம் ஏன் வெளிநாட்டில் அவார்டு வாங்குச்சு? அவங்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையா? அப்படி கிடையாதுங்க. நாம வந்து அப்படி பார்க்க தெரியலன்றது தான் உண்மையை தவிர அது வந்து தேட்டருக்கான மூவிலாம் கிடையாது. சினிமா எப்படி இருக்கணும்னா, கண்ணு தெரியாதவன் கேட்டாலும் காது கேட்காதவன் பார்த்தாலும்
அவனுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது கண்ணு தெரியாதவன் கேட்டாலும் அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைலாக்ஸும் வாய்ஸும் மியூசிக்குமே காது கேட்காதவன் பார்த்தாலும், இது எதுவுமே இல்லாதவன் கண் வழியாக பார்த்தா கூட அந்த எமோஷன் உனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் நல்ல படம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி எப்படி ப்ரோ இருக்க முடியும்? இல்லை வருதா இல்லையாங்கிறது எப்படிங்க, அது ஒவ்வொருத்தவங்க அதான் சொல்கிறேங்க, அது அவங்கவுங்களோட அசம்ஷன் தான். இப்போ எனக்கு சூறை போட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க, எனக்கு அந்த படம் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை பார்த்துருப்பேன். எனக்கு அத்தனை தடவையுமே எனக்கு அந்த படம் அழுக வச்சது என்ன, இப்போது என் மகன் பறக்க போகிறான் என்று ஊர் சொல்கிறது, அது மாதிரியான டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அது என்னை அள வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு படம் இருக்கும். அது சில பேருக்கு இப்போது ஸ்டார் கமர்ஷியலாக எப்படி போச்சுன்னெலாம் அதை பற்றிலாம் பெருசாக இது கிடையாதுனாலும் ஸ்டார் பல பேருக்கு பிடிக்கலைனாங்க, ஆனால் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குங்கிறதான். அது மாதிரி தான். அதனால் அதான் சொல்கிறல, நல்லா நல்லால பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம யார் வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த படம் வரணுமா, அதான் அந்த படம் வரணுமா வேணாமாங்கிறத யாருமே முடிவு பண்ண வேணாம். அதான் சொல்கிறோம்ல, 200 கொடுத்து படம் பார்த்துட்டு நல்லா இல்லைங்கிறது யார் வேணால் பேசலாம். அது தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாத்தோட ஃப்ளேவருமே பிடிக்காது, அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த படம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல வேண்டாம். அதான் சொல்கிறல, அந்த டைரக்டர் அடிக்கிறதோ படம் நாளாலையா படத்தை அடி, ஓகேவா, அதில் இருக்க ஆர்டிஸ்ட்டையோ இல்லை வேறு யாரையாவது டைரக்டரையோ அது அடிக்கிறதுங்கிறது நான் பேசணும்னா நீங்கள் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு வந்து மறுபடியும் இங்கேயே வந்தீங்கன்னா 2 hours later. உங்களுக்கு பிடிச்ச இல்லை வரும், தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா போட்டுவிட்டு வெளியே செருப்படி வாங்க விட்ருவேன். 2024 சிறந்த திரைக்கதைக்கு உண்டான படம் எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சிறந்த திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் 2024 தமிழ் சினிமா 2024 என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து எனக்கு பிடிச்சது ஆனால் சொல்லிட்டேன். சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிச்சது கட்டுறது தமிழ் தான். கட்டுறது தமிழ் சூப்பர். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே எனக்கு தெரில. அதோ ஆல்ரெடி நிறையா படம் பண்ணிட்டு வந்தவர் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே இருந்துச்சு அந்த கட்டுறது தமிழ் மூவி. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மெய்யழகன் சொல்லலாம். மெய்யழகன் கதை எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில, ஆனால் ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக இருந்துச்சு. கதையை தாண்டி ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமரன் மூவி குவட்டிலே நிற்காதப்பா. நான் அமரன் மூவிக்கு டீட்டெயில் சொல்கிறேன் பாரு. எப்படின்னா ஒரு இராணுவ இருக்கிற வந்து ஒரு லவ் வந்து அந்த இராணுவத்தில் இருக்க எப்படி சொல்கிற அந்த ஒர்க்கெல்லாம் வந்து எவ்வளோ அந்த 3 மணி நேரத்தில் எவ்வளோ எப்படி சொல்கிறதுனா மக்களுக்கு எப்படி புரியும், எந்த மாதிரி கொண்டு போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே மூவி வந்து அமரன். ஓகே, அடுத்தது டாபிக். இல்லை, எனக்கு ஸ்க்ரீன் பிளேவாக பிடிச்ச ரைட்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இது லவ்வர் எனக்கு ரைட்டிங்காக பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப எனக்கு ஏனெல்லாம் தெரியல, ஸ்க்ரீன் பிளேவாகவே அதை அந்த எமோஷனோடு கொண்டு போயிருந்தால் தான் அந்த படம் கரெக்டாக போயிருக்கும். அதுவுமே பிடிச்சிருந்துச்சி. பரவாயில்ல. ஏன் தெரியுமா, எந்த நேரத்தில் அந்த படம் வந்துச்சோ தெரில, அந்த படத்தில் வர மாதிரி அப்படியே எல்லா லைஃப்லையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை பேக்கரி மட்டும் தான் வைக்கல, பேக்கரி மட்டும்தான் வைக்கல, பேக்கரி வச்ச வாடி தான் ஜாவா சுந்தரேசன் ஏங்க உமா லக்கி பாஸ்கர் தான். அது நம்ம முடிச்சிடுறேங்க அடுத்த கேள்வி பாருங்க. அது ஏன் பிடிக்குது, அந்த படம் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னாக்கா, ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்று யூகிப்போம், அடுத்து நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு லக்கி பாஸ்கர் ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு பிடிச்சி. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி என்ன, எனக்கு இந்த படம் தேட்டரில் பார்த்தது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொக்கையாக இருக்கிற படமும் தேட்டர் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கிற படம் தேட்டர் ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்குது. அவர் கோட்டா அவரே சொல்கிறது கேளுங்க, எந்த படம் விட்டாலும் அதுதான். எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியாது, எனக்கு மட்டும் புரியாது. 2024 பார்த்தது வந்து தளபதி பார்த்தேன் தேட்டரில். பயங்கரமாக புது படங்கள் ஏங்க, அது புது படம் தாங்க, அது நல்லா தாங்க தளபதி. இப்போ ரீலீஸ் பண்ணிடுறாங்க. அது ட்ரைலர் விட்டுட்டு மணிரத்னம் ஒரு டைரக்டர் புதுசாக வந்திருக்காரு, பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. யாரு வந்து இளையராஜா மியூசிக் பயங்கரமா நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. யாரு அந்த ரஜினிகாந்த் அன்னைக்கு அவர் ஸ்டோரி பார்க்குறேன்,
மணிரத்னம் புதுசாக டேரக்டர் வந்திருக்காரு. இதுக்கு மேலே இது என்னது லோகிக்கு அப்புறம் அவர் தான் தமிழ் சினிமா காப்பாற்ற போகிறார். லோகிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை நல்ல இடத்துக்கு கொண்டு போக போகிறது யாருன்னா மணிரத்னம். 2K கிட்ஸ். அதாங்க அந்த பையன் நாலேஜ். தேட்டரில் பார்த்ததுன்னா லப்பர் பந்து பார்த்தேன் நான். லப்பர் பந்து 3 டைம் பார்த்துட்டேன். லப்பர் பந்து தேட்டர்லேயே 3 டைம் பார்த்துட்டேன் நான். ஸோ அது நல்லா இருந்துச்சு தேட்டரில். அது வந்து எனக்கு அந்த ஹீரோ இன்ட்ரோ சீன் ஒன்று இருக்கும் பாருங்களா, அது ஹீரோ இன்ட்ரோ இல்லை, அது சும்மா அப்படி நடந்து வருவார், அது எங்கேயோ அது போயிடுச்சு. அதுதான் எங்கேயோ அதான் ஆடி வச்சு இந்த லுங்கி கட்டிட்டு பேட்டு தூக்கிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அது புஷ்பாவை சொன்னால் அவனை கட் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரேம். உனக்கு தேட்டரில் சும்மா ஜாலியாக இருந்துச்சுன்னா கோட்டு தான். ஏதோ டைம் பாஸ் ஆனிச்சு, கொஞ்சம் நல்லா தான். ஓகே, ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சு, ஜாலியாக அப்படியே போயிடுச்சு. தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஒரு மூவி போய் தேட்டரில் பார்த்தேன், எனக்கு பிடிக்கும். அந்த தேட்டரில் ஒரு ரோ ஃபுல்லாக வந்து இந்த ஆசிரமத்தில் தாத்தாங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க புக் பண்ணி இருந்திருக்காங்க போல. நீங்கள் அதில் உட்காந்துங்க. படத்தை வந்து என்ஜாய் பண்ணவே முடியல. பின்னாடி இருக்கிறவங்க கத்துறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க இரும்பிட்டு தான் இருக்காங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படம் ஃபுல்லாக முடியுது, அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் கை தட்டினாங்க. பப்ஸை சாப்பிட்டுட்டு இப்படி தட்டினது தான். அதுக்கு மேலே அவங்க கையும் தட்டல, என்ஜாய் பண்ணல, எதுவும் பண்ணல. படம் பூரா அவ்வளோ அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது படம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணவே முடியல அந்த படத்தை. இல்லை இப்போ பாரு, இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு படம் வரும். கை தட்டுறது இல்லை, ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, அப்படிங்கும் போது என் மைண்டில் ஒரு செம்ம வசூல் பண்ண படம் கோட்டா. அவர் சொன்ன படம் எது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால ஒரு படத்தை பார்த்து சொல்ல சொன்னால் நீங்கள் வந்து தாத்தா விரும்புகிறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் பகலாம். ப்ரோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டாங்க, நான் அதுதான் பார்த்தேன். மச்சான் எனக்கு இப்போதான்டா புரியுது. அவன் தேட்டர் எனக்கு உனக்கு நடந்த பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான், படத்தை சொல்லலை இது வரைக்கும். அவன் எதில் பாதிக்கப்பட்டானோ அவன் அவன் அதை சொல்லுவான். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி கேட்டால் அவன் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கான். நான் பாப்கார்ன் 120 ரூபா கேட்குறேன், பப்ஸ் 80 ரூபாய்க்கு. சாப்பாடுல எவ்வளோ காசு கொடுத்தோன்னே வாங்கலாம், வாங்காமல் அமைதியாக உட்காந்து படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நல்ல படம் பார்த்தேன்னு சொல்லிட்டேன். தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்தது எனக்கு சொல்லணும்னா நான் இதை தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே அதான் அப்புறம் பேசும்போது பேசாதீங்கன்னு சொன்னேன். கஷ்டப்பட்டு மைக் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் தேட்டரில் மே 1 வந்த தீனா தான் பெஸ்ட் தேட்டருக்கு. எஸ், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கிடைச்ச படம் எதுன்னா, எனக்கு ஒரு 2 படம் சொல்லணும். அதில் எனக்கு தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லப்பர் பந்து தான் பிடிச்சது. வெங்கடேஷுங்கிற கேரக்டர் பண்ணியிருந்த டிஎஸ்கே ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்னன்னா இந்த மாதிரி இந்த அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிருப்பாப்புல. அந்த ஃப்ரேமை கட் பண்ணுவாங்க, ரீல்ஸ் கட்டில் ரொம்ப போச்சு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டை அவர் இறக்கும் போது அவர் அந்த இந்த இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க தாடியோட லுக்கோடு இருப்பார். இன்னொன்று என்னென்னா அந்த தாடி இல்லாத பழைய லுக்கு, அது அங்கே கனெக்ட் பண்ணும்போது செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல தெரிச்சிட்டேன். இன்னொன்று எனக்கு தமிழ் சினிமாவை தாண்டி பிடிச்சது ஒரு படம் வந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். அது ரொம்ப நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்ல. எடா சுபாஷ் இல்லை ஆனந்த இல்லை ஆனந்த செவிட்டு போய் காதே கேட்க மாட்டேன். ஒருத்தர் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஓகேவா? அவன் பண்ணுறது எதுவுமே புரியாமையே இருக்கும். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எடா லூஸ் அடிக்கடா அப்படிங்கும் போது என்னென்னா அந்த பாட்டு ஒன்று போட்டும் போதும் நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அது அப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சூர்ரை போட்டுரு, எனக்கு ஓடிடியில் பார்த்து இல்லை, எனக்கு உண்மையாலுமே தான் 24 ஜமா 20 அவர் கேட்குறாரு பாருங்க. 2024 நான் ஓடிடியில் பார்த்துட்டு என்னால் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்ச படம் எதுன்னா ஜமா. எனக்கு ஜமா பாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார். அது பாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆகணும்னு அவர் இந்த படத்தை பண்ணதா சொல்லும் போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஜமா. ஆமாம் ஃபஸ்ட்டு படம். அதுவும் இல்லாமல் அதில் சேட்டனோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு இந்த படம் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. பாரி பண்ணது ஒரு ஆக்டர் ஆகணுங்கிறதுக்காக இந்த படம் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக இருந்துச்சு. ஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சது.
உங்களுக்கு அந்த அந்த மாதிரி நான் வந்துட்டு தேட்டரில் மிஸ் பண்ண ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஓடிடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் யார் வச்சுருந்தாலுமே சரி அவங்ககிட்ட லாகின் வாங்கிப்பேன். ஸோ நிறைய நான் பார்த்த படங்கள் எல்லாமே அப்படி தான் தேட்டரில். நீ ஓடிடி யார்கிட்ட வாங்கினு கேட்கல, எந்த படத்தை ஓடிடியில் பார்த்துருந்தா கேட்டேன். தமிழ் படம் இல்லை, தமிழ் படம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு வந்து டெட்பூலும் வொல்வரினும் தமிழ் லாங்குவேஜில். உல்வரின் அது ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பெஸ்ட் வில்லன் ரோல் இன் 2024 தமிழ் சினிமா. எனக்கு எது அப்படின்லாம். ஓ சாரி, அப்போ தமிழ் மூவியில் எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு மற முடியாது எதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். இல்லை கோட்டுங்க, அதில் விஜய் வந்துட்டு வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருப்போம். ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சேம் தான், விஜய் தான். ஆனால் இது கோட்டில் இன்னொரு வில்லன் இருக்காரு, வெங்கட் பிரபு. விஜய் ஃபேன்ஸ்க்கே தெரியாது. கொட்டுக்காளி ஓடிடியில் பார்த்துருக்கேன். கொட்டுக்காளி ஓடிடியில் இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள். கங்குவா படத்தில் வில்லன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா ஹீரோவோட தாட்டவே அவரோட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ அதவே நடத்துக்காத அளவில் அவர் வில்லத்தனை இருந்ததுனால பெஸ்ட்டு வில்லன் கங்குவா வில்லன். என்னோட வில்லன் ரோல் எனக்கு ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது 2024 தமிழ் சினிமாவில் அதுவும் பாரி பண்ண நம்ம ஜமாலை வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ரோலாக அவர் சேட்டனோட வில்லன் ரோல் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், ஐயோ அப்போ காண்டாவும் அவர் தான் மாஸ்டர். ஆமாம், மாஸ்டராக பண்ணியிருப்பாங்க. அந்த வில்லன் ரோல் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஓகேவா, எனக்கு கண்ணா ரவி அப்படின்ற ஒரு நம்ம லவ்வர் படத்தில் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி என்னென்னா ஒரு அதான் அவங்க மீன் பண்ணுற அந்த சீனப்பெல்லாம் நம்மளுக்கு மீனானது என்னென்னா பாய் பெஸ்டி அந்த மாதிரி அவங்க தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எது பண்ணாலுமே நம்ம காண்டாகும் அந்த மூமெண்ட் தான். ஆனால் அந்த ஒர்க்கையுமே அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். கண்ணா ரவி பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆல்பமாக 2024 உங்களுக்கு பிடிச்ச படம் இது? மியூசிக் ஆல்பம் வந்து கோட்டு தான். 2024 எனக்கு வந்து ஸ்டார் மூவி. எனக்கு வந்து அமரன் பிடிச்சிருந்துச்சி, அந்த சாங்லாம் பண்ண. எனக்கு வந்து வேட்டையன் தான் ரொம்ப பிடிக்கும். வேட்டையன் ஆல்பம். ஓகே, எனக்கு லப்பர் பந்து ஆல்பம் பிடிக்கும். எனக்கு வேட்டையன் ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பமாக பார்த்தீங்கன்னா லவ்வர் ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லவ்வர் ஆல்பமில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுடரே இருக்கும். தேன் சுடரே ஒரு மாதிரி போட்டு மனசனை கொலையாக எடுத்துரும். எழுதா கதையோன்னு ஒரு பாட்டு வரும். எழுதா கதையோவும் என்னமோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி நம்மளை இது பண்ணிடுவான், ரொம்ப ஒரு மாதிரி மண்டைக்குள்ளார ஓட வச்சுருவான். அது ரெண்டுமே எனக்கு ஆல்பமாக எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சி. லப்பர் பந்து ரொம்ப நல்ல ஆல்பமாக இருந்துச்சு. லப்பர் பந்து ஆசை உறவையெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துட்டு எடுக்கும்போது என்னன்னா நீ பொட்டு வச்சு தங்கக்கூடும். ஸோ அந்த பாட்டை திருப்பி சில பாட்டெலாம் ஒரு 2 தடவைக்கு மேலே கேட்டால் ஒரு மாதிரி காண்டாயிரும். ஆனால் நம்ம பொட்டு வச்ச தங்கக்கூட வரும்போது சரி. லப்பர் பந்தில் அண்டர்ரேட்டடாக ரொம்ப முக்கியமாக எனக்கு என்னென்னா போக்கிரியோட அந்த மியூசிக் வரும். அன்புக்கு வரும்போது அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி மியூசிக்காக ராவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதான் அந்த இவர் பொண்ணு பார்க்க போயிடுவாப்புல அந்த டைமில் என்னென்னா அதான் அன்பு இல்லைடா பார்த்துக்கலாண்டாங்கும் போது அப்படியே அந்த மியூசிக் வரும். கில்லியில் வர மாதிரி வருவாப்புல. அது பெஸ்ட்டு டைரக்டர்ஸ் ஆஃப் 2020 சிறந்த இயக்குனர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரில. டேரக்டர் வந்து மகாராஜா டேரக்டர். அது எங்கெங்கேயோ கதை போய் எங்கெங்கேயோ ஒரு கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். கரெக்டாக புரியுற மாதிரி பண்ணியிருப்பார். கரெக்டாக சூப்பர். உங்களுக்கு விஜய் தெரியலங்க, ஐடியா இல்லை உங்களுக்கு? நம்ம பெஸ்ட் டேரக்டர் ஆஃப் 2024னா பிடி சார் டைரக்ட் பண்ணார்ல, கார்த்திக் வேணுகோபால். இல்லை அதான் பிடி சார் நல்லா அவரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா. இப்போ 24ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய படத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன படத்தில் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, லப்பர் பந்து மகாராஜா லவ்வர் இதெல்லாமே கொண்டாடினாங்க. பிடி சார் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க டேரக்டரை கொண்டாடுறதுக்கு. அந்த மூவி வந்த 1 வீக்கில் மட்டும் தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து கொண்டாட மறந்துட்டாங்க. மகாராஜா இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுனால இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. லப்பர் பந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பிடி சார் டேரக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பிடி சாரை இன்னும் கொண்டாடி இருக்கணும். நீங்கள் பிடி சாரை இன்னும் கொண்டாடிக்கணும். அதான் கரெக்டாக அவருக்கு இது கொடுக்கல. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுமே என்னென்னா நம்ம இவ்வளோ ரியோ இது நெஞ்சமுண்டு நெருப்பி ஓடுறாஜா. ஆக்சுவலி அந்த படம் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். எனக்கு அந்த படம் பிடிச்சிருச்சுன்னா
அது அந்த ஓடிடியில் இருந்தவங்கலாம் பார்த்து ஐ மீன் அந்த சோஷியல் மீடியாவில் இருந்தவங்கலாம் பார்த்துருந்தா தெரியும். அந்த படம் நல்லா இருந்துச்சு. காமெடி பிளாட் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். பெஸ்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜமா, அப்புறம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை, ரெண்டுமே அப்புறம் ஹிட்லர், 3 படமும் வந்து டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. சூப்பர். 2024 எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அகைன் தனுஷ். ராயன் படத்துக்காக ஃபஸ்ட் நல்லா அட்டன் பண்ணியிருந்தார். நான் ஃபெயில் ஆகலை, இன்னும் பெட்டராக பண்ணலாம். இன்னும் எனக்கு பெஸ்ட் டைரக்டராக தோணுது யாருன்னா இவர் பிரேம்குமார், மெய்யழகன் பிரேம்குமார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லப்பர் பந்துமே பெஸ்ட் டைரக்டர். அது டெபியூ டைரக்டர்ஸாக எனக்கு இந்த வருஷம் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. லவ்வரில் ஆரம்பித்து ஜமா பாரி அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் டெபியூ டைரக்டராக. கொட்டுக்காளியோட டேரக்டர் பிடிச்சி. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு கூழாங்கல்னு ஒரு படம் இருந்தது. அதுலேருந்து தான் அவருக்கு இந்த வெளியே தெரிய ஆரம்பித்தார். அதுலேருந்தே மேக்கிங் தெரிஞ்சிருச்சு. அவர் அடுத்து என்னென்ன எடுக்க போகிற படம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ஒரு ஆள்னா இந்த கொட்டுக்காளியோட டேரக்டர். பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஆஃப் 2024 இந்த ஆண்டோட சிறந்த கிளைமேக்ஸ் அது. கிளைமேக்ஸ்னால் லப்பர் பந்தில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாளாக ஜெயிச்சிருவாங்க, அந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க தான் நினச்சேன் நான். இந்த ஹீரோ சைடில் இருக்கிற ஜெயிச்சிருவாங்க. அதான் நானே இவ்வளோ தான் படத்துக்கு போயிருந்தோம். அந்த இதுலேயே நாங்கள் சொல்லும் போதே எப்படி சொன்னோம்னா, இந்த மாதிரி எப்படியும் இந்த ஹீரோ டீம் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும். அதை தெரிஞ்சு இப்போ நம்ம ஆனால் அதை சர்ப்ரைஸாக கொண்டு போக போகிறாங்கன்னா திடீர்னு ட்விஸ்ட்டு, அதுதான் அன்எக்ஸ்பெக்ட். அது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்கிறத விட அது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது. ஏன்னா ஒரு 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 கேமு ஒரு ஹீரோ டீம் தான் எப்பயுமே ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும். வருஷம் அந்த மனப்பான்மை காலகாலமாக ஹீரோ டீமே ஜெயிச்சிட்டு இருந்தபோது வித்தியாசமாக இந்த தடவை வேற டீம் ஜெயிச்சா கூட அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. இது அப்போ நடுவில் சொல்ல மறந்துட்டேன். அண்டர் ரேட்டடாகவும் அந்த மூவியாக இருந்துச்சு, கிளைமேக்ஸாகவும் அந்த மூவி தான் எனக்கு இருக்குது. சொல்லுங்கள் பரவாயில்ல. அண்டர் ரேட்டடாக போனது இந்த வாழை படம். கொஞ்ச நாள் தான் பேசப்பட்டுச்சு, அது கொஞ்சம் பேசப்படல. அது ரியல் லைஃப் ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையாலுமே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு வாழைப்படம். அதே மாதிரி அண்டர் ரேட்டடாக போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்க. சந்தோஷ் நாராயணன் நல்லா தான் மியூசிக் பண்ணியிருந்தார். ஆனால் பெருசாக ஒரு 2-3 நாள் பேசினாங்க அதை பற்றி. அப்புறம் அவ்வளோதான், அதை பற்றி பேசுகிறதே விட்டாங்க. அது எங்கே போணுச்சு நானே இப்போ யோசிச்சு சொல்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது வாழைப்படம். எனக்கு பார்த்தீங்கன்னா பிடி சார் தான். பிடி சாரில் வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அமையன்னு. புதுசாக கொண்டு வந்தாங்க. பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து வேறு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பொண்ணாக வந்து சொன்னால் மட்டும் தான் கடைசியாக உண்மையை கண்டுபிடிக்கன்னு சொல்கிறப்ப அவங்களாம் வருவாங்க. பொண்ணை எந்திரிச்சு வருவாங்க. செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு கோர்ட்டில். அந்த உண்மையான சொல்லும் போது ஏன்டா ஒரு பொண்ணோட இதை வந்து சொல்லணும்னா அது பொண்ணு செத்து போனவளே திருப்பி வந்து சொல்லணுமா அப்படிங்கும் போது தேட்டரில் வந்து பார்க்கும்போது செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு காட்டு. அப்புறம் அதில் பிடி சாரில் இன்னொரு சீன் என்னன்னாக்கா, அந்த யார் ஆதி கேரக்டர் எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, ரேஷன் கடைக்கு ஒவ்வொரு பொம்பளையும் வந்துட்டு ரேஷன் கடைக்கு மளிகை கடைக்கு போகிறது எல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கடா தெரியும். அந்த சீன்லாம் நல்லா இருந்தது, பிரமாதமாக இருக்கும். அந்த மூவியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ ரேஷன் கடைக்கு போனாலும் சரி, வெளியினாலும் சரி, எதாக இருந்தாலும் பொறுத்துட்டு போகணும். இப்போ இப்படிலாம் எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அதை எடுத்துக்கூடாது தனியாகவே அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படி நடந்தாலும் அது தட்டி கேட்க வந்துட்டால் அது மறுபடியும் அடுத்த தடவை செய்ய மாட்டாங்களே, அதனால் அது தட்டி கேட்கும். அதனால் பரவாயில்ல. நல்லா ஒன்றும் கெட்டவனும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு பசங்களில் வந்துட்டு அவனுங்களே படம் பார்த்தாலும் கொஞ்சம் திருந்துற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சூடு சொரணம் வந்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே வந்துட்டு ஆஸ் அ ஜென்ரலாக சொல்லும்போது ஒரு பசங்களாக பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு தப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து அந்த படம் வந்து கொண்டு வந்துச்சு. அதை வந்து நம்ம பேசப்படாமல் போனது கொஞ்சம். ஆமாம், மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி கூட அதுதான், பிடி சார் தான். அந்த படம் ஃபுல்லாக பார்த்து நம்ம ஒரு கரெக்டாக உட்காந்து நம்ம தேட்டரில் ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குறதுக்கு அது கரெக்டான படம். அது ஒர்த்தான படம்.
இப்போ இங்கே இருக்க 6 பேர்த்துல 7 பேர்த்துல சரி மிஸ் பண்ணவங்க கம்பல்சரி பார்க்கலாம். இல்லை அந்த படம் யார் பார்க்கணுன்னா இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பேஸ் பண்ணல. ஃபேமிலி பார்க்கலாம், பொண்ணுங்க பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம், யார் வேணால் அந்த படம் பார்க்கலாம். எல்லாருமே கட்டாயம் பார்த்தாகணுங்கிற மாதிரி அந்த ஒரு படம் இருந்துச்சு. அது கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்காத எல்லாரும் போய் பார்த்துட்டு ஒரு குட் ட்ரை ஆல்சோ. ஒரு நல்ல ட்ரை இது. பெஸ்ட் கிளைமேக்ஸ் இப்படி வரணும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன் செகண்ட் கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக் வேணுகோபால் சார். படம் பார்த்தாங்கனாலே தெரிஞ்சிருவாங்க, ஓ அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா தங்கச்சி அக்கா எல்லாம் வந்துட்டு டெய்லி இத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறாங்களா, அந்த கான்சியஸ் நமக்கே வந்துடும். நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம யார்கிட்டையும் பேச மாட்டோம், பழக மாட்டோம் அந்த படத்தை பார்த்தா. எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் எது இருக்குனாக்கா லக்கி பாஸ்கர் தான். நான் எப்பயுமே சொல்கிறேன் லக்கி பாஸ்கர் தான். கடைசீட்டில் வந்துட்டு அந்த 100 கோடி ரூபா சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போடா, கையெழுத்து போட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் பார்த்தா எல்லாம் கொடுத்துட்டானான்னு நினைப்போம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அந்த 100 கோடி ரூபா பணத்தை வச்சு என்ன பண்ணாருன்னு கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அது நல்லா இல்லாமல் அந்த பேங்க்காரங்களுக்கு வந்து ரிவீட் அடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க சைன் எல்லாமே அப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டீஆக்டிவேட் ஆகிருக்கு அக்கௌண்ட். அதெல்லாம் இல்லை. இவர் துல்கர் சல்மான் குரூப் படம் பார்த்தீங்களா? குரூப் படம் பேர் குரூப்பு. அதுவும் இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். இன்சூரன்ஸில் என்ன எவ்வளோ ஃப்ராட் நடக்குதுன்னு அதில் காட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் இல்லை இன்சூரன்ஸ் ஃப்ராடுங்கும் போது ஒரு ஓடிடி மூவி சஜஷனாக நம்ம ஒன்று சொல்லலாம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். எனக்கு இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது கூட ஆட் ஆன் பண்ணி சொல்லிடுறேன். உன்னி முகுந்தன் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கும், மலையாள படம் அது. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கேமை பற்றி ஃபுல்லாக இருக்கும். படம் ஒவ்வொரு செகண்டுமே என்னென்னா இவன் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாகவே இருக்கும். சஜஷன் மூவியாக என்னென்னா உன்னி முகுந்தன் அசோசியேட்ஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. அந்த படம் அசோசியேட்ஸ் அந்த ஆள் வக்கீலாக இருப்பாப்புல. வக்கீலாக இருந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இந்த ஸ்கேமு இன்சூரன்ஸ் ஸ்கேமு அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான். அது இது ஆல்ரெடி வந்து 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமும் சூப்பராக இருக்கும், அதுவும் பாருங்கள். பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் மூவி. நான் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து டைட்டில் சொல்லும் போது உங்களுக்கே புரியும் ஏன் எனக்கு அந்த பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் அப்படின்றது. என்ன வேற்றுமையால் மற்றவங்க அரசியல்வாதி வந்து மக்களை பிரித்து வச்சாலோ கடைசியில் நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னது லால் சலாம். ஓகேங்களா? லால் சலாம் நீங்கள் வந்து வேறு என்ன பிரச்சனைனாலுமே நீங்கள் வந்து பிரிஞ்சிருங்க, ஆனால் மக்கள்னு வந்துட்டால் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னது லால் சலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. செகண்ட் மூவி பார்த்திங்கன்னா அதுவும் டைட்டில் அப்புறமா சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து வெறும் காசும் இங்கே வந்து உட்காந்துருக்க வாய்ப்பில்லை. அது நம்ம வேறு ஏதாவது எவ்வளோ வேலை பார்த்துருப்போம். அது மாதிரி ஒருத்தனுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். கிடைக்கலைனாலும் கடைசி வரைக்கும் அதுக்காக போராடுறதுக்காக தான் நம்ம எல்லோரும் மேபி கண்டிப்பாக அதுக்காக தான் இங்கே இருப்போம். கிடைக்குதோ கிடைக்கலையோ அது கடைசி வரைக்கும் பண்ணி இருப்போம். அதே மாதிரி ஒருத்தன் கடைசி வரைக்குமே தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நான் பண்ண கலைக்கு அங்கீகாரம் கிடைக்கல, பட் இருந்துமே அது வரைக்கும் இருந்துட்டு வெக்ஸ் ஆகி நான் இதனால எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலன்னு வெக்ஸ் ஆகும்போது கடைசியில் அந்த கலைஞனுக்கு இறப்பில் வந்து எல்லாருமே ராஜா சாகிற மாதிரி, ராஜா செத்தா எந்த அளவுக்கு கொண்டாடி அவரை வந்து அடக்கம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அடக்கம் பண்ண போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது வந்து அவ்வளோ அருமையான மூவி. அந்த படம் நம்ம பேசவே கிடையாது. போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அந்த படம் ரொம்ப நோட்டபுளான ஃபிலிம். அந்த படத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசியிருக்கணும். இந்த கான்வர்சேஷனில் அந்த படத்தை ரொம்ப பேசியிருக்கணும். அந்த படம் பேசல, வேட்டையினும் பேசல. ஆக்சுவலி வேட்டையினுமே என்னன்னா நல்ல படம். வேட்டையின் நல்ல படம். அதை நீங்கள் போய் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களால் கொண்டாடி இருக்க முடியாது. ஆனால் அந்த படத்தை யாருமே இல்லாமல் சைலண்டாக பார்த்தீங்கன்னா அந்த படம் அவ்வளோ பிடிக்கும் வேட்டையின்மை. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 எந்த படம் பிடிக்காது, அதுக்கு என்ன ரீசன்? ஒரே லைனில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு பிடிக்காத படம்னா கண்டிப்பாக எல்லாம் திட்டுவீங்க. ஸோ அமரன் எனக்கு பிடிக்காது, நான் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஏன் பிடிக்காது? ஏன்னா நான் பார்க்க போனது வந்து வேறு படம். அமரன் வந்து இந்த ட்ரெய்லரு அது பார்க்குறது வேறு படம். அந்த நோக்கத்திலே பார்த்துட்டேன். அதனால் ஸோ எனக்கு அது அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. எனக்கு மேஜர் முகுந்த பார்க்க போயிருக்கீங்க, ஆனால் அங்கே கிடைச்ச சாய் பல்லவியோட ஹஸ்பண்டு. ஓகே, எனக்கு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பேர் டைட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்டரை வந்து பாராட்டணும். ஏன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு மனுஷன்.
பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலங்கும் போது கொஞ்சம் கஷ்டம். அந்த மனுஷனுக்கு தான் பயங்கர கஷ்டம். யாருன்னா சியான் விக்ரம் தங்கலான் மூவி தான். அதுதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு அவர் போட்ட எஃபோர்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் அந்த மூவி வைஸ் எனக்கு வந்துட்டு காமிச்ச விதம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு சரி படவில்லை. அதான் சொல்கிறேன், அவரோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுங்க அது வித்தியாசமான பார்வை ஒன்று வேணும். ஓகேவா? அதனால் அதான் சொல்கிறல படம் அது உங்கள் இது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2024 பிடிக்காத படம்னு பார்த்தீங்கன்னா கோட் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏன்னா அது எந்த இடத்துலையுமே அதான் ஏன்னா பிடிக்கல, அவ்வளோதான். கோட்டு அதான் கோட் பிடிக்கல. எனக்கு 2024 பிடிக்காத படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கோ ஒன்று. நல்லா எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தோம், அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. எனக்கு 2 படம் பிடிக்கல 2024. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கோட், ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கங்குவா. கோட் பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்கலன்னா, நான் படத்தெல்லாம் குறை சொல்ல விரும்பல. எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து எனக்கு கிடைக்கல. நிறைய பேருக்கு அது கிடைக்கல. பட் ரீசன் பார்த்தீங்கன்னா விஜயோ இதெல்லாம் கிடையாது, டைரக்டர் வெங்கட் பிரபுவும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான். அப்புறம் இன்னொன்று வந்து கங்குவாவும் அதே மாதிரி தான். அவங்க கொடுத்த ஹைப் வந்து வேறு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹைப் வேண்டாம், 2000 கோடி தேவையில்லை, 1000 கோடி தேவையில்லை. நீங்கள் கங்குவோட நெகட்டிவ் ரிவ்யூன்னு இருக்குல்ல, அதை எடுத்து பாருங்கள். எல்லோரும் சொன்னது வந்து அந்த கோடிக்கு நீங்கள் சொல்லி தான் இது பண்ணனால தான் படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இது சிவா மேக்கிங் நல்லா இல்லை, மற்றபடி அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல. டேரக்டர் மேலே எந்த குறையும் சொல்ல, மியூசிக் டைரக்டர் மேலே எந்த குறையும் சொல்ல. அவர் ப்ரொடியூசர்னால தான் இந்த படம் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. மேக்ஸிமம் நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் ஆடியன்ஸ் தேவையில்ல சொன்ன மாதிரி. அதை வந்து ஆடியன்ஸ்க்குள்ள நினைக்காதீங்க. ஃபேன்ஸ் ஆனால் அது செலிப்ரேஷன் பண்ணலாம், காமன் ஆடியன்ஸ் அது செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. ஃபேன்ஸுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செலிப்ரேஷன் என்ன ஆச்சுனோ, இப்போ கலெக்ஷன் என்ன ஆச்சோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் ஆடியன்ஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகுது 2000 கோடி ரூபா தமிழ் படம் ஒன்று பண்ண போகுதுன்னா இது பெரிய பீஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உள்ளார போனேன். எனக்கு அது ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னா அது கொஸ்டினபிள் தான். ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பிடிக்காமல் போனதுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். காலங்காலமாக இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொன்ன ஒரு படமும் இப்போவும் கிராமத்தில் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்ன படத்தையும் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போனது ரொம்ப வருத்தம். கொட்டுக்காளி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி படத்தையும் பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓகே இல்லை, கொட்டுக்காளிங்கும் போது எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மொதல் தடவை எனக்கு பிடிக்கல. 2வது தடவை அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும், இல்லை 3வது தடவை யாராவது சொன்னால் தான் புரிஞ்சுக்கணுங்கும் போது என்னென்னா, டைரக்டர்ஸ்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளார கொண்டு போய் டீகோட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா, எங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களோட சொன்னீங்கன்னா மொதல் தடவையே படத்தை எல்லோரும் கொண்டாட போகிறாங்க. கொட்டுக்காளி எல்லோரும் ஏன் கொண்டாட மறந்தாங்கன்னா நான் இதுவும் சொல்கிறேன் என்னென்னா, அது எல்லாத்துக்கூடையுமே கனெக்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல, அது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு புரியுதுன்னா, அவங்க இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இதை விட நிறைய பெரிய படங்கள் பார்த்து டீகோட்லாம் கற்றுக்கிட்டு வந்து உட்காந்தவங்க. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு படம் பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அதை டைரெக்டாக சொல்லி பழக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கு வரப்போகிறோம். ஓகேவா? அதனால் என்னென்னா, எடுத்த உடனே இவ்வளோ டீகோடான விஷயங்கள் எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதை ஒருவேளை எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னதான் இதில் பேசின அரசியலும் இப்போது நம்ம ஏன் இது அது பேர் என்னது, நம்ம ஏன் பரியரும் பெருமாளை கொண்டாடுறோம், கர்ணனை கொண்டாடுறோம், இல்லை இந்த பக்கம் எடுத்திங்கன்னா லபர்பந்தை கொண்டாடுறோம்னா, அதில் பேச வந்த அரசியலை எளிய மக்களுக்கும் எங்களை மாதிரி பெருசாக படத்தை பற்றி புரிஞ்சிக்காதவங்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு கதை சொன்னாங்க. ஆனால் கொட்டுக்காளியில் அந்த மாதிரி சொல்லலையோன்றது ஒரு தவிப்பு தான். கூழாங்கல்லையுமே அந்த தவிப்பு இருக்குது. அவரோட மேக்கிங் இன்டர்நேஷ்னல் மேக்கிங்காக இருக்கும். ஆனால் எளிய மக்களுக்கு இந்த 2 கதையுமே டீகோடுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்க படங்கள். ஆனால் எளிய மக்களுக்கிட்ட அதை கொண்டு போய் நிறுத்தணும்னா அப்போது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரியான அதான் சினிமா ரசிகர்களுக்கு புரியாமல் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரியாக எடுக்க ஆரம்பித்தாருன்னா இந்த படங்கள்லாம் என்ன பேச போகிறோம். எனக்கு இந்த வருஷத்தில் பிடிக்காத படம் என்னென்னு சூதுகவும் 2. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் 1ல் வந்து விஜய் சேதுபதி எல்லாம் நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் வந்து அதே கண்டினியூஸாக இதில் 2ல் கொண்டாடலான்னு எனக்கு அதனால் பிடிக்கல. இது வந்து காமெடி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்து எதோ திணிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. உட்காந்து கூட பார்க்க முடியல படத்தை. ஃபன்னாகவும் போகல. இது ஏதோ அந்த எப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டோட கதை வந்து மேட்சாகவும் ஆகலை, எதுவுமே புரியாமல் தான் பார்த்தேன். அதனால் இந்த படம் எனக்கு பிடிக்கல இந்த வருஷத்தில். என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க 2024? அவ்வளோதான் சினிமாவில். ஓகே, 2024 நான் வந்து எல்லோரும் மிஸ் பண்ணுறது என்னென்னா, எல்லா மூவியும் போய் பார்க்க முடியாது. பட்
என்னென்ன தமிழ் சினிமாவில் என்னென்ன படம் வருதுன்னு அட்லீஸ்ட் டைட்டிலாவது தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும். ஏன்னா நாமளே கூட அதிகமாக டைட்டில்ஸ் எதுவும் பார்க்குறது கிடையாது. தெரிஞ்ச ஆக்டர், தெரிஞ்ச இன்னும் எல்லாருமாலையும் பேசப்படுற ஒரு படம் அப்படி தான் பார்க்குறோமே தவிர, தமிழ் சினிமாவில் வர இப்போ திடீர்னு பார்த்தா 250 படம் இன்றைக்கி இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அதில் 10 படத்தோட பேர் தான் தெரியும், 10 படம் ஓடாத படத்தோட பேர் தெரியுமே தவிர அதை தாண்டி மீதி இருக்கிற 230 படத்தோட பேர் தெரியாது. அட்லீஸ்ட் அந்த படத்தோட பேர் தெரிஞ்சுக்கணும், யார் டைரக்ட் பண்ணான்னா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னாக்கா மியூசிக் தான். வர எந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான மியூசிக் எந்த படத்துலையுமே இல்லை. ஒரு பக்கம் அனிருத் ஃப்ரைட் ரைஸ் போட்டு விட்ருவாரு, அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து அடிச்சு விட்றாரு. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் பிரதர் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒன்றும் அந்த ஒரு பாட்டை வச்சு அந்த பேக்ரவுண்டு சீரியஸான சீனு காமெடி சீனு எல்லாம் ஒரே அந்த மக்காமிசி சாங்கில் ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோரே வச்சு போட்டு விட்டாங்க. மியூசிக் தான் சரியில்லை என்ன கேட்டால். மீதி கதையெல்லாம் ஓகே, அது ஏற்ற இறக்கம் இருக்கும். மியூசிக் வந்து ரொம்ப ஒன்றும் சரியில்லை, சொல்கிற அளவுக்கு இல்லை. 2024 நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க சினிமாவில்? ஓடிடி வேண்டாம், எல்லாருமே நம்ம போய் தேட்டரில் தான் மூவி பார்க்கணும். நமக்கு டைம் கிடைக்கும் கம்பல்சரி, ஏன்னா ஓடிடியில் டைம் கிடைக்கும். நீ சொல்கிறது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான். பணம் ஏன்னா எல்லாம் பணம் தப்பு சொல்ல, நல்ல படங்கள் வரும்போது இல்லை அன்ரேட்டட் படம் வரும்போதெல்லாம் போய் பார்க்கணும் கண்டிப்பாக, ஓகேவா? ஆனால் அதான் சொல்கிறேன், ஓடிடி தவிர்க்க வேணாம் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் ஓடிடியை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நியாயமானது. ஓடிடியை குறைச்சிக்கலாங்கிறத விட தவிர்க்கலாங்கிறது என்னோட இது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டாக பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போகிறான். படத்தை வந்து நல்லா இருக்குன்னு ஓடிடியில் பார்த்து சொல்கிறத விட தேட்டரில் பார்த்துட்டு சொல்லலாம். தேட்டரில் பார்க்கலாம். இன்னும் நிறையா படம் இருக்குது. இன்னும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாடுற அளவுக்கு இதுக்கப்புறமும் நிறையா டேரக்டர்ஸ் இருக்காங்க, யங் டேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் மூவி போய் தேட்டர்லேயே பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒன்று கங்குவா நல்லா இருக்குங்கிறத விட அதில் மன்னிப்பு இல்லாமலேன்னு ஒரு சாங் வரும், அது யாரும் நம்ம கொண்டாட மறந்துட்டோம். ஒரு யானை சாணம் வெப்பத்தில் அது போன தூரம் சொல்வேன், கால் தடத்தின் பாதம் பார்த்தே புலியின் எடை என்ன சொல்வேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் அதே மாதிரி தான் மன்னிப்பு இல்லாமல் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம இப்போ எல்லாரும் யாருக்குமே தெரியாது. அந்த சாங் இதுக்கப்புறம் முடிஞ்ச வாட்டியாவது போய் கேட்டு பாருங்கள். அந்த சாங் நல்லாயிருக்கும், சீரியஸாக நல்லாயிருக்கும். இந்த வருஷம் வந்ததுலேயே பெஸ்ட்டு சாங் ஆஃப் இயர்னா மன்னிப்பு இல்லாமலே சாங் தான். எனக்கு இந்த வருஷத்தில் நான் மிஸ் பண்ண இதுனா லிரிக்ஸாக நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். லிரிக்ஸாகவும் டைரக்ஷனாகவும் புது டெபியூ டைரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் பழைய டைரக்டர்ஸ்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் இருந்தோம். லிரிக்ஸாக பெருசாக நிறையா வரல. அது ரொம்பவே இந்த வருஷம்னு கிடையாது, வருஷம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 1-2 லிரிக்ஸ் விவேக் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப லிரிசிஸ்ட்டாக ரொம்ப தொக்கி நிற்கிறாங்க. ஸோ லிரிக்ஸ் நிறைய வரும், அவ்வளோதான். எனக்கு அது படத்தில் அப்படி எதுவும் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பர்சனலாக இல்லை, மிஸ் பண்ணுறேன். லைஃப்பில் ஒருத்தரை மிஸ் பண்ண லேடிஸ் மேட்டரா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அதுக்கப்புறம் மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ வந்துட்டு அந்த மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போனது தான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பாட்காஸ்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் போது தான் ஃபீல் பண்ணிருக்கேன். 2024 என்ன மிஸ் பண்ணேன்? 2024 இல்லை, எப்பயுமே இந்த மொபைல் கையிலுக்கு வந்தோடனே அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஷோ பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து அந்த ஸ்பாய்லர் எடுத்து விட்டுறாங்க. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர படங்களெல்லாம் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்குது, மூவிஸ் ஒரு மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் வர சீன்லாம் மூவிஸில் வரதில்லை. அது வந்து ட்ரெய்லர் வருதே ஒரு பார்ட்டாக எடுத்துடுறாங்க அடுத்த மூவிஸில். அதனால் ட்ரெய்லர் மூவியில் என்ன வருதோ அது மட்டும் ட்ரெய்லரில் போடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்னொன்று மிஸ் பண்ண படம் என்னென்னா மிஸ் யூ. இப்போ டேட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு, பட் எல்லோரும் பார்க்கலாம். விடுதலை பற்றியுமே நான் பெருசாக பேசலை, ஏன்னா அந்த மாதிரியான நிறைய இருக்குது, ஓகேவா? நாங்கள் பேச மறந்த இந்த படத்தை பற்றிலாம் பேச மறந்துட்டீங்களேடா அப்படின்னு நினைக்கிற படங்களையும், அதே மாதிரி என்னன்னா இந்த படங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஒரு கொஸ்டினோட பதிலாக உங்களுக்கு எந்த படம் இருக்கோ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து எண்டு கார்டு போடுவது சினிமா ஸ்குவாடு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் சினிமா ஸ்குவாடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிடுறேன்.